ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவி. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவி. கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாய் உள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். என்னை கர்த்தரே தாங்குகிறீர். மகன் தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த காலை நேர சிந்தனைக்காக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் பிற்பகுதி. அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போய் அவைகளை தொழுது கொண்டு கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். கர்த்தரை விட்டு விலகி பாகாலையும் அஸ்திரோத்தையும் சேவித்தார்கள். அன்புக்குரிய இறை மக்களே, அழகாய் வாழ்ந்த குடும்பம் தன்னுடைய செல்வ பெருக்கினால் தன்னுடைய பழமையான ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்வை இழந்த நிலையை நாம் அநேகம் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் செழிப்பாக இருந்த மகன், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்த மகன், ஆண்டவர் கொடுத்த அந்த சத்தியத்தை எனக்கு பலியிடு என்று சொல்லி அவர் கேட்கும் பொழுது அவனுடைய உள்ளம் எவ்வளவு பதைத்திருக்கும், வேதனைப்பட்டிருக்கும். ஆனால் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லும்படி கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கே கொடுப்போம் என்று ஆபிரகாம் ஆண்டவருக்கு பலியிட்டான். இங்கே இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்திலிருந்து எகிப்திலிருந்து அழைத்து கானானுக்கு கொண்டு வரும் பொழுது அந்த யோசுவா மரித்து போன பின்பு 110 வயதிலே மரித்து போகிறான். பறித்த பின்பு அவர்கள் ஆஸ்திரோத்தையும் பாகாலையும் கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய செயல்களையும் அறியாத புதிய இனம். நான் நேற்றைய தினத்தில் நாம் அதைத்தான் தொடர்ந்து அந்த புதிய சக்தி இன்றைக்கு உலகத்தில் வருகின்ற எல்லாவற்றிலும் நியூ பிராண்ட் புதிய காரியம் என்று சொல்லி எல்லாவற்றையும் நாம் நாடுகிறோம். ஆனால் அவைகளில் இருக்கின்ற அழிவு, அவைகளில் இருக்கின்ற குறைவுகள், அவைகளில் இருந்து பரவுகின்ற நோய்கள், இவைகளை நாம் அறியாமல் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பிராண்டு மையப்படுத்தப்படுகிறது. வியாபாரத்தில், விளம்பரத்தில் அந்த பிராண்டை மையப்படுத்துகிறார்கள். இங்கே புதிய ஜனம் என்று சொல்லும்போது பாகால் தெய்வம், கர்த்தரை அறிந்திராத ஒரு தெய்வம், அஸ்தரோத் கடவுளை பின்பற்றாத ஒரு ஜனம், அவர்களை பின்பற்றி அவர்களோடு இணைகிறார்கள். இன்றைக்கு நல்ல நண்பர்களாக அண்டை அயலகத்தாரோடு நாம் உறவு வைக்கிறோம். அந்த உறவுகளிலே இருக்கின்ற போது அந்த உறவுகளிலே சில நயவஞ்சகமான பிசாசினுக்குரிய காரியங்கள், ஏமாற்றுவதற்குரிய காரியங்கள், பில்லி சூனியத்துக்குரிய காரியங்களை அயலகத்தார்கள் நம்மீது வைக்கிறார்கள். அவர்கள் புதிதானவர்கள் உறவு கொள்ளலாம் என்று, நட்போடு கொள்ளலாம் என்று சொல்லி நெருங்கும் பொழுது நமக்கு ஏற்படுகிற ஆபத்துகள், பேராபத்துக்கள் நன்றாக இருக்கும். ஒரு அழகான குடும்பம், அருமையான குடும்பம், 4-5 பெண் பிள்ளைகளை கொண்ட குடும்பம், அதில் அவர்கள் பக்தியிலே பயத்திலே உயர்ந்தவர்களாக வாழ்ந்தார்கள், பரிசுத்த குடும்பமாக வாழ்ந்தார்கள். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையாக இருந்த ஜனம் பெந்தேகோஸ்தே சபைக்கு சென்று அவர்கள் பரிசுத்தவான்களாக அபிஷேகம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்களில் ஒரு பெண்மணி, மருத்துவ செவிலியராக வேலை செய்த பெண்மணி, அந்த சபையிலே இருக்கின்ற ஒரு மகனை திருமணம் முடிக்கிறாள். ஆனால் திருமணம் முடித்து அவருடைய வாழ்வு பெரும் கேள்விக்குறியாக மாறுகிறது. திருமணம் என்பது கடவுளுடைய உடன்படிக்கை, கடவுளோடு செய்கின்றோம். அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் குழந்தை செல்வங்கள். குழந்தைகள் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை இனிக்காது. இல்லறத்தின் ஆசீர்வாதமே இனிமையான அந்த குழந்தைகள் தான். இன்றைக்கு உலகத்தில் கொண்டாடப்படுகிற மிக மிக முக்கியமான ஒரு நாள் உலக குழந்தைகள் நாள். அந்த குழந்தைகள் வேண்டாம் என்று சொல்லி கணவனோடு சேராதபடி தனித்தே வாழ்ந்திருந்த அந்த சகோதரி,
ஆவிக்குரிய ஜீவியத்திலே வாழ்ந்த அந்த மனிதன் புதிதாக வந்த சபையிலே சேர்ந்ததினால், புதிதாக வந்த நண்பரோடு பழகி உறவு ஏற்பட்டதினால் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் அவர்களுக்குள்ளாக உறவு இல்லை. காரணம் என்ன? கடவுளை விட்டு பிரிந்து போன காரியம், கடவுளை விட்டு தூரமாய் விலகி போன காரியம், அந்நிய தெய்வங்களை, அந்நிய மனிதர்களை நட்பாக கொண்ட காரியம். இன்றைக்கும் கூட நம்முடைய அனுதின வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைய இன்றைக்கு வந்து நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது, நம்மை சுழண்டு கொண்டிருக்கு, நம்மை சுற்ற வைத்து கொண்டிருக்கு. இவைகளில் நாம் தைரியத்தோடு ஜெயம் கொள்ளும்படியாக பேர்ட் அலோன் என்று மார்ட்டின் லூத்தர் அவர்கள் சொன்னது போல அந்த கடவுளுடைய வார்த்தை ஒன்று மாத்திரமே முக்கியம். அந்த வார்த்தையிலே நாம் விசுவாசமாக இருப்போம், அவருடைய கிருபையில் பலப்படுவோம், அவருடைய விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். அந்த சிந்தையோடு அனைவரும் கண்களை மூடி செபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, உலக குழந்தைகள் நாள் என்று அழைக்கப்படுகிற இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே இயேசுவே உமக்கு விரோதமாக அந்நிய தெய்வமாகிய பாகாலையும் அஸ்ரோத்தையும் வழிபடுகிறவர்களாக சேவிக்கிறவர்களாக இல்லாதபடி எங்களுக்கு பரிசுத்தமான ஆண்டவரே யெகோவா தேவன், நீர் ஒருவரே தேவன், செங்கடலை இரண்டாய் பிளந்தவர், ஆண்டவரே பாறையில் தண்ணீரை கொடுத்தவர், பாலைவனத்தில் எங்களை பாதுகாத்தவர், ஆண்டவரே எரிகோ கோட்டையை தகர்த்தவர். எவ்வளவு அற்புதங்கள் அற்புதங்கள் அற்புதங்கள்! அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை, உம்முடைய செயல்களை நாங்கள் கண்டிருந்தும் நாங்கள் பழகுகின்ற இடம், பணிபுரிகின்ற இடம், போகின்ற இடம், எல்லா இடங்களிலும் பார்க்கின்றவைகளை புதிதாக இருந்தவுடனே அவைகள் எங்கள் கண்களை ஈர்க்கவும் இருதயங்களை ஈர்க்கவும் கூடிய காரியங்களாக இருப்பதினால அவைகளில் நாங்கள் ஆண்டவரை சிக்கி, ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு விரோதமாய் கொண்டு போய் எங்களை தயவாய் மன்னியும். எங்களுடைய திருச்சபையிலும் இந்த நாளில் பேராயர், ஆலோசனை சங்க செயலர், அருமையான ஆண்டவரே உறுப்பினர்கள் அனைவரும் உடைய அருட்கண்ணால் நோக்கி ஆசீர்வதி. அவர்களுடைய திருப்பணியும் ஆண்டவரே தொலைதூர பார்வை கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக, கடவுள் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தின் மூலமாக, கடவுளுடைய கிருபையின் மூலமாக அந்த பார்வை இருக்க உதவி செய்யும். இயேசுவின் இன்பநாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.